வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் சுவையான இஞ்சி, எலுமிச்சைப்பழம், தக்காளி, பருப்பு தண்ணி சேர்த்து ரசம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 10 கிராம் இஞ்சி தோல் எடுத்துட்டு நம்ம துருவி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் ரசப்பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் ரோமோ டொமேட்டோ தான் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற மாதிரி அளவுக்கு கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். பருப்பு தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூட இன்னொரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுடைய புளிப்புத்தன்மை எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது லேசாக ஒரு கொதி வரட்டும். நுரைச்சி வர்றப்ப நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ரசத்தை. இப்போ நிறுத்தினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருங்க. எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்ததும் மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்ச பிறகு நம்ம தாளிக்கலாம். சின்ன வானல் அடுப்பில் வச்சுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் நம்ம அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நம்ம ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தூள் சேர்த்துருக்கோம். அடுப்பை இப்போ நிறுத்திடலாம். நிறுத்திட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இதை ரசத்தோடு சேர்த்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டினதுமே பாத்திரத்தை நம்ம உடனே மூடி வச்சோம்னா வாசனை நல்லாயிருக்கும். மிக எளிமையான சுவையான ரசம் தயாராகிருச்சு. எலுமிச்சைப்பழ சாறு, இஞ்சி, தக்காளி, பருப்பு தண்ணி சேர்த்து இந்த ரசத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரசத்தை நீங்கள் ஸ்டார்டராக சூப்பாக சாப்பிடலாம். இல்லைனா சாதத்தோடு சேர்த்து காய்கறியோடு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரசத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம், இஞ்சி, தக்காளியோடைய அளவை கூட குறைய நீங்கள் சேர்த்து தயார்படுத்திக்கங்க.